வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 மே மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உயரழுத்தம் சற்று தொலைவில் நிலை கொண்டுள்ளது. மேலும் அரபிக்கடலில் உயரழுத்தம் சற்று தொலைவில் நிலை கொண்டுள்ளது. மேலும் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு தென் மாவட்டங்களில் தரையேறி மீண்டும் குமரிக்கடலில் இறங்கி மீண்டும் மே 14ஆம் தேதிக்கு பிறகு மன்னார் வளைகுடாவில் நுழைந்து மீண்டும் வங்கக்கடல் ஓரமாக சென்னை வரை முன்னேறி மீண்டும் வட தமிழகத்தில் உள்நுழையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வருகிற நாட்களில் தமிழகத்தில் மே 14ஆம் தேதியிலிருந்து ஒரு மழைக்காலமாக இருக்க வாய்ப்புள்ளது. கீழடுக்கு சுழற்சி நகர ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், மேலும் கடலோர மாவட்டங்கள் என்று அடுத்தடுத்த நாட்கள் கீழடுக்கு சுழற்சி நகர கனமழை அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது. வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலமலை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் சற்று படிப்படியாக குறைந்து காணப்படும். இன்று மே மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் தென் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் மழை விலகி இன்று மாலை நேரங்களில் தென்மேற்கு காற்று சற்று பலமாக இருக்கும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு குறைவான மழையும், மத்திய மாவட்டங்களுக்கு கனமழையும், கடலோர மாவட்டங்களுக்கும் சற்று குறைவான மழையும், ஓரிரு இடங்களில் சற்று கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை ஆங்காங்கே லேசான மிதமான மழை, ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்கள், பெரும்பாலும் கிழக்கு பகுதி மட்டுமே ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழை கிடைத்தாலும் விருதுநகர் மாவட்டம் வடக்கு பகுதி சிறுவில்லிபுத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி மாவட்டத்திலும் இன்று ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மதுரை, திருச்சி, கரூர், நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்திலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் புதுச்சேரி மேற்கு பகுதி, திண்டிவனம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மாலை நேரங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைத்தாலும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களில் பெரும்பாலும் இன்று காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் கோயம்புத்தூர் கிழக்கு பகுதி கனமழைக்கு வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கு இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் உடுமலைப்பேட்டை, பழனி இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைத்தாலும் இரவு நேரங்களில் திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழையாக ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் கிழக்கு பகுதி, தாம்பரம், விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் புதுச்சேரி கிழக்கு பகுதி லேசான மிதமான மழையாகவும், புதுச்சேரிக்கு மேற்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பில் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கடலூர், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாகவே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில். மேலும் தஞ்சாவூர், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அரியலூர் மாவட்டத்துக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைத்தாலும் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி சுற்று வட்டாரங்களுக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கனமழை என்பது விருதுநகர் வடக்கு பகுதி, மதுரை, மேலும் திருச்சி, பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, வேலூர்,
காஞ்சிபுரம் மேற்கு பகுதி, புதுச்சேரி மேற்கு பகுதி, திண்டிவனம், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்குத்தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் மேற்கு பகுதி காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகவும், கடலோர மாவட்டங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களுக்கு மட்டுமே இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. நாளை மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கும் அங்கங்கே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அங்கங்கே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களுக்கும் அங்கங்கே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. புதுச்சேரிக்கு வடக்குள்ள கடல் ஓரங்களை பெரும்பாலும் நாளை ஒதுக்க வாய்ப்புள்ளது. மேலும் மே மாதம் 11, 12 தேதிகளில் சேலத்துக்கு தெற்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மே 11, 12 தேதிகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 13ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கீழடுக்கு சுழற்சி மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக மே 13ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மே 14ஆம் தேதி தொடர்ந்து மன்னார் வளைகுடாவில், மே 13, 14, 15 தேதி வரை மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் படிப்படியாக மே 13ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மே 13 விட 14, 14 விட 15, 16 தேதியில் கூடுதலான மழைப்பொழிவு தமிழகத்தில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது தென் மாவட்டங்களில் இருக்கும் கீழடுக்கு சுழற்சி மன்னார் வளைகுடாவில் நுழைந்து, வங்கக்கடலில் நுழைந்து, மீண்டும் சென்னை வழியாக தமிழகத்தில் நிலப்பரப்பில் நுழைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக மே 13ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கொடுக்க வாய்ப்புள்ளது. மே 14ஆம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழையாக கொடுக்க வாய்ப்புள்ளது. மேலும் மே 15, 16 தேதியில் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்று அடுத்தடுத்த நாட்கள் நிகழ்வு நகர படிப்படியாக வட மாவட்டங்களுக்கும் கனமழையாக கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் மே 14ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைந்து காணப்படும். இன்று பெரும்பாலும் அதிகபட்சம் மே 9ஆம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை 41 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் தென் மாவட்டங்களுக்கும் 41 டிகிரி செல்சியஸ், 40 டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் மாலை நேரங்களில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படும். வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக குறைந்து நாளை முதல் அதிகபட்சம் 38, 39 டிகிரியாக மத்திய மாவட்டங்களுக்கு இருந்தாலும் மாலை நேரங்களில் வெயில் தாக்கம் இருக்க வாய்ப்பில்லை. மேகம் சூழ்ந்து காணப்படும். வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மேலும் வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இன்று மே 9ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்குமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை 10ஆம் தேதி ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். ஆங்காங்கே பெரும்பாலும் தம்புளைக்கும் அனுராதபுரத்துக்கும் வடக்கு பகுதி ஓரிரு இடங்களிலும், தெற்கு பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை 10ஆம் தேதி. 11ஆம் தேதியும் பெரும்பாலான மாகாணங்களுக்கு கனமழை கிடைத்தாலும் 12ஆம் தேதி ஓரிரு இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். மேலும் யாழ்ப்பாணத்திற்கு வரக்கூடிய நாட்களில் மே 13ஆம் தேதியிலிருந்து பெரும்பாலான நேரங்களில் மழையாகவே இருக்க மழை மட்டுமே எதிர்கொள்ளப் போகிறார்கள். கீழடுக்கு சுழற்சி இலங்கை ஒட்டி வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, அனுராதபுரம், மேலும் புத்தளம், மன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் மே 13ஆம் தேதி கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் யாழ்ப்பாணத்துக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 13ஆம் தேதிக்கு பிறகு மே 14, 15, 16 தேதிகளில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் தம்புளைக்கு தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி கூடுதலான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலும் காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், மேலும் வங்க மாநிலம் காற்றின் வேகம் குறைந்தே காணப்படும். அதிகபட்சம் 15 முதல் 25 கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மே 11ஆம் தேதிக்கு பிறகு கீழடுக்கு சுழற்சி சற்று தீவிரமடையும் என்பதால்
குமரி கடலில் மட்டும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 20 முதல் 30 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் குமரி கடலில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்கள் மீன்பிடிக்க குமரி கடலில் சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 11ஆம் தேதிக்கு பிறகு இன்றைய சூரிய உதயம் இன்று மே மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6 மணி. மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6 மணி 30 நிமிடம். வளர்பிறை. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.